மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தம் பிரியாணி, அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பிரியாணி, க்ரீன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து பிரியாணி பாட்டில் சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணி காட்ட போகிறேன். அது தவிர நம்ம வந்து தயிர் பச்சடி வந்து வெள்ளரிக்காய் வச்சு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் முட்டை 65 பண்ண போகிறோம். முட்டையில் நம்ம 65 பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், செய்முறை விளக்கம் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். பாருங்க, ஒரு அழாக்குக்கு 4 பச்சை மிளகாய் கணக்கில் நான் 32 வச்சுருக்கேன். 8 அழாக்கு அரிசி போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு வந்து உரிச்ச பூண்டு 100 கிராம். இப்போது கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, ஒரு முழு லெமன் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பிரியாணிக்கு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொறுன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த பிரியாணி அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அலசிட்டு ஊற வைக்கணும். இப்போ ஒரு அழாக்கு அரிசி போடுறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் எண்ணெயும் 1/2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். 8 அழாக்கு அரிசி வச்சுருக்கேன், அதனால் 14 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். திக்காக இருக்கிற தொட்டு அப்படியே கட்டியாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும். 3/4 ஸ்பூன் சாய் ஜீரா சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெரிய பட்டை 2 பீஸ் போட்டுக்கலாம். நட்சத்திர பட்டை ஒரு 3 பீஸு, மராட்டி முக்கு 2 பீஸு, ஏலக்காய் 2 பீஸ். பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிற தொட்டு இந்த மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா போடலை அப்படின்னா இது எல்லாமே 4 பீஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் 300 கிராம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ நம்ம 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஊறிடுச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். கொஞ்சம் இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுப்போம். இந்த மாதிரி கிண்டி விடும்போது ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சோம்னாக்கா நல்லா சாதம் வந்து பெருசாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு 2 கிண்டிடுங்க அரிசி போட்டு. ஆனால் அரிசியை வந்து உடச்சிடக்கூடாது, சும்மா இப்படி ஒரு கிண்டு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படி ஒரு கிண்டிடுங்க. தண்ணி வந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்கும், அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தத்தில் நான் 13 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக புதினா தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ இதை மூடி வச்சாச்சு. நம்ம சைடில் வந்து தம் போடுறதுக்கு மாவு வந்து பிணைஞ்சி எடுத்து ஒட்டிக்கலாம். நீங்கள் மைதா வேணாலும் பிணைஞ்சிக்கலாம், இல்லை கோதுமை மாவு வேணாலும் பிணைஞ்சிக்கலாம். நம்ம தம் போடுறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை நல்லா வந்து நீட்டாக உருட்டிக்கங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிண்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். கிண்டிட்டு மறுபடியும் மூடிடுவோம். நல்லா டைட்டாக மூடிட்டு இப்போ இதை வந்து சைடில் நல்லா நம்ம ஒட்டி விட்டுடலாம்.
நல்லா காற்று வெளியில் போகாத அளவுக்கு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே மாவு சுற்றி வச்சுட்டு 7 நிமிஷம் ஹைலையும் 7 நிமிஷம் சிம்லையும் வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெள்ளரிக்காய் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிரில் போட்டு கலக்கிடலாம். தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை 65க்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டை கலக்கி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு பாதி வந்து இதுக்கும் மசாலாக்கு பாதியும் 1/4 டீஸ்பூனில் இதுக்கு ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் ஒரு 10 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து கலக்கிக்கலாம். நம்ம ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேக் செய்கிற பாத்திரம் தான் இதில் ஊற்றிக்கங்க, இல்லைனா இந்த மாதிரி வட்டமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ இதில் எண்ணெய் வந்து தடவிடலாம். நல்லா சைட்லலாம் வந்து நல்லா தடவணும். ஊற்றிடுவோம். இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ரிங்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு தட்டு கூட வச்சுக்கலாம் மேலே. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 12 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. முட்டை 65க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். 15 பல்லு பூண்டும் ஒரு பெரிய பீஸு இஞ்சியும் போட்டிருக்கேன். ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை இறக்கி கீழே வச்சுக்கலாம். முட்டை 65க்கு மசாலா கலந்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த ஓரத்தெல்லாம் ஒட்டாமல் இருக்கான்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த தட்டில் வந்து இந்த முட்டையை கவுத்துருவோம். இதை நல்லா வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 65 பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப காய வேணாம், மீடியமாக காஞ்சா போதும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுன்னா உள்ள முட்டை வந்து ஹார்டாகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான தீயிலேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இதை எடுத்துக்கலாம். 14 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷம் ஹைலையும் 7 நிமிஷம் சிம்லையும் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே இதெல்லாம் வறண்டு வந்துடும். அதே மாதிரி ஆவி வந்து வெளியில் வரும். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். உடனே ஓப்பன் பண்ண வேணாம். சூப்பரான தம் பிரியாணியும் முட்டை 65யும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.